எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் இறங்கியுள்ளன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், இந்த போராட்டத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக என்னென்ன முழக்கங்கள் எல்லாம் எழுப்பப்படுது, எந்தெந்த கட்சிகள் எல்லாம் போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் எனக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி மேற்கொள்ளக்கூடாது என திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய வேளையில் தான் தற்பொழுது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மின்ட் பகுதி, அதேபோன்று சைதாப்பேட்டை, சுவாமி விவேகானந்தா சாலை உட்பட பல்வேறு இடங்களில் இந்த எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றன. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மின்ட் பகுதியில் தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக சார்பில் அதனுடைய கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த தீவிர திருத்தப் பணி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளும் பட்சத்தில் அதில் ஏராளமான வாக்குகள் பறிக்க வாய்ப்பிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆகவே இந்த வாக்காளர் திருத்தப் பணி, சிறப்பு திருத்தப் பணியை மேற்கொள்ளக்கூடாது, இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இதனை கண்டித்துதான் தற்போது வழக்கங்களை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையமும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை மேற்கொள்வதன் மூலமாக மக்களுடைய வாக்குகள் இழக்கப்படும். ஒரு வாக்காளருடைய வாக்கு உரிமை என்பது அவருடைய ஒரு முக்கியமான உரிமை. ஆகவே அதனை பறிக்கக்கூடாது என்ற முழக்கங்களை எடுத்து வருகிறார்கள். அதே போன்று தற்போது நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆகவே தற்போது நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த, குறிப்பாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, அதே போன்று மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை முக்கிய நோக்கமாக அவர்கள் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு திருத்தத்தினுடைய தீவிர திருத்த பணியை உடனடியாக கைவிட்டு வரக்கூடிய தேர்தல் வரையில் இந்த பணியை மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், எஸ்ஐஆருக்கு எதிராக சைதாப்பேட்டையிலும் போராட்டம் நடந்து வருகிறது. அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன விவரம்? சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் 1 மாத காலகட்டத்திலே இதற்கான பணிகளை முழுமையாக மேற்கொள்ள முடியாது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையம் உள்நோக்கத்துடன் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை இருப்பதாகவும், அதே போல பல லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், குறிப்பாக BLO என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் பணியில் முறையாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலும் மாறிப்போகிறது. எனவே இந்த நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பிரியதர்ஷினி, எஸ்ஐஆருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.